அண்மைய செய்தி. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக 3வது நாளாக நிர்வாகிகள் ஆஜராகியுள்ளனர். கடந்த 2 நாட்களாக விசாரணைக்கு ஆஜரான நிலையில் 3வது நாளாக இன்றும் விசாரணைக்காக தாவேகா நிர்வாகிகள் ஆஜராகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். யோகேஸ்வரன், தாவேகா நிர்வாகிகள் இன்று 3வது நாளாக ஆஜராகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய கரூர்ல வேலுச்சாமியை புறத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில சிபிஐ மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ பல்வேறு ஆவணங்களை திரட்டி இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட நபர்களை நேரடியாக அழைத்து டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில நேற்றைய முன்தினம் தொடங்கி இன்று 3வது நாளாகவும் இந்த சிபிஐ விசாரணை தொடர்கிறது. இந்த சிபிஐ விசாரணைக்காக 3வது நாளாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் உள்ளிட்ட மூவருமே நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நம்ம ஒரு பக்கம் திரையில நேரலையில பார்க்க முடிகிறது. நேற்றைய முன்தினம், அதாவது சிபிஐ வழக்கினுடைய முதல் நாள்ல காலை 10 மணிக்கு ஆஜரானார்கள். இரவு 8:30 மணி வரைக்கும் இந்த விசாரணை என்பது நடைபெற்றதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. சரியாக 9 மணி நேரங்கள் முதல் நாள் விசாரணை சிபிஐ மட்டத்தில் நடைபெற்றது. நேற்று 2வது நாள் சிபிஐ விசாரணை. நேற்று காலை 11 மணிக்கு மூவருமே ஆஜராகி இருந்தார்கள். நேற்று மாலை 6:30 மணி அளவுல அவர்கள் சிபிஐ விசாரணை நிறைவடைந்து வெளியே வந்து விட்டார்கள். நேற்று கிட்டத்தட்ட 8 மணி நேரங்கள் விசாரணை நடைபெற்றது அப்படின்றது விசாரணைக்கு பிந்தைய தகவல்களாக நம்மால் பெற முடிந்தது. இந்த 3வது நாள் விசாரணைக்காக இன்றும் ஆஜராகி இருக்கிறார்கள். சரியாக காலை 10:30 மணிக்கு அவர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள். மூவரும் உள்ளே சென்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதற்கு பின்பாக உரிய பரிசோதனைகளுக்கு பிறகு, அதாவது சிபிஐ அலுவலகத்திற்கு செல்லும் போது அவர்கள் கொண்டு வரக்கூடாத பொருட்கள் எதிலும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற பரிசோதனைக்கு பிறகு விசாரணை நடக்கக்கூடிய மற்றொரு கட்டிடத்திற்கு சிபிஐ அதிகாரிகளால் அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். அங்கு வைத்துதான் தனித்தனியாக இந்த விசாரணை என்பது 3வது நாளாக நடைபெற இருக்கிறது. கரூர் விவகாரத்தை பொறுத்தவரையிலுமே எதனால் 41 பேர் உயிரிழந்தார்கள்? ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தமிழக அரசு மற்றும் தமிழக காவல்துறை குற்றம் சாட்டுகிறார்கள். போதிய பாதுகாப்பு வசதி வழங்காதன் காரணமாகவே இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்பதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் சிபிஐயிடம் ஆஜராகிருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரையிலுமே தேவையான முன்னேற்பாடுகள் அனைத்தையுமே நாங்கள் செய்திருந்தோம். இருப்பினும் இது தொடர்பான இந்த விவரங்கள் குறித்தெல்லாம் நாங்கள் ஆவணங்களை வழங்குகிறோம் என்று அவர்கள் தரப்பிலான ஆவணங்களையுமே வழங்கி இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அளிக்கக்கூடிய வாக்குமூலங்கள், அதற்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் வழங்கக்கூடிய வாக்குமூலங்கள் என இரண்டையுமே ஒப்பிட்டுதான் 3வது நாள் விசாரணையாக இன்றும் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் தொடர்கிறது. இந்த வழக்கின் விசாரணை இன்றோடு நிறைவடையாது. இன்னும் சில நாட்களுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தினை சார்ந்த வழக்கறிஞர்கள் ஆஜராகியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நாளை புத்தாண்டு பிறக்கிறது. இன்று 3வது நாளாகவும் சிபிஐ விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார்கள். இன்று காலை 10:30 மணிக்கே ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ நேற்று அறிவுறுத்தியதன் அடிப்படையில் சரியாக 10:30 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆஜராகி இருக்கிறார்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் சிபிஐ விசாரணையுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் விசாரணையுடைய அடுத்தடுத்த கட்ட கோணங்களையும் நாம் இதே போன்ற முக்கியமான செய்திகளாக நாம் பார்க்கலாம். மோனிஷா, யோகேஸ்வரன், தகவல்களுக்கு நன்றி.